அடுத்தது ஒவ்வொரு நாளும் சிறு சிறு படிக்கலாக முன்னாள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பா எண்ணெயில இருந்தே தொடங்குங்க. அடுத்தது மதிப்பீடு செய்ய நீங்க பயிற்சி செய்யறது நீங்க அடிக்கடி நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கொள்ளணும். நீங்க ஒரு பாடம் எல்லாரும் படிக்கிறார்கள் சொல்றேன். சயின்ஸ்ல ஒரு பாடம் படிச்சீங்கன்னு சொன்னா அது முடிய யூனிட் டெஸ்ட் நிறைய வந்துருக்கு. ஒன்று செய்து பார்க்குற ஒரு பயிற்சி அப்படி டீச்சரை கேட்ட தருவாங்க. இல்லை இப்போ நிறைய ரிசோர்ஸ் வந்துட்டு செய்து பார்க்குற. அப்ப நீங்க இது படிப்பு ரீதி. அதை தவிர நீங்க ஒரு பண்பை வளர்த்து கொள்ளலாம். அப்ப அதை நீங்க செல்ஃப் செக் பண்ணலாம். சொல்லுங்க. கிழமைக்கு ஒரு 500 ரூபா சேமிக்கிறதாக நீங்கள் நினைச்சி உங்களோட கோல் இருக்குன்னு வைப்போம். சரியானே? அதில் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு சேமிக்கும். உங்களுக்கு ஸ்கூலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க இந்த எவ்வளோக்கு சொல்லி எவ்வளவு தாராங்க வீட்டை? 10 ரூபா 100 ரூபா தாராங்க. இப்போ நிறைய கொடுக்குறாங்க. 100 ரூபா தாராங்க. அப்போ அந்த காசை மிச்சப்படுத்துகிறேன்டா என்ன செய்யலாம்? காலையில் வீட்டை கரைச்சி சாப்பிட்டுட்டு போனோம்டா அறவே பசிக்காது. ஆரோக்கியமான உணவு ஏன்னா காசு மிச்சம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை இரவைக்கு பார்க்குறது நம்மள்ட்ட 500 ரூபா இருக்கா இந்த கண்காணி. அது மாதிரி தான் படிப்பில் டீச்சர் சொன்னாங்க. சரியானே? படிப்பில் நம்ம டீச்சர் மாதிரி தான் ஹோம்ஒர்க் செய்கிறோமா செய்யலைன்னா நோட் பண்ணி ஏன் செய்யலை ரெண்டு நம்மளை கண்காணிக்கும். செய்தோம்டாப்பா சரியா? இப்படி கிழமைக்கு 9 பாடத்துலேயே அந்த ஹோம்ஒர்க் செய்கிறோமா டியூஷனுக்கும் போகிறீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நடக்க மாட்டு நீங்களே உங்களை கண்காணிக்கணும். கண்காணிக்க முடியுமா? நான் பொருளாதார ரீதியாகவும் சொல்லிட்டேன் என்ன படிப்பு ரீதியாகவும் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒழுக்க ரீதியாகவும் நான் 10 நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் பார்க்குறதில்ல. நிறைய மணித்தியாலம் செலவழித்து பார்க்கையில் உங்களோட கோல் அப்படி இருக்கணும். ஒரு ஆள் என்ன பார்த்து முழுகிறாள். சரிதானே? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்காணிக்கணும். 10 நிமிஷத்தை தாண்டினோமா எவ்வளோ நேரம் போகிறோன்னு தெரியாது. சரியானே? எங்களோட வீட்டை வயதுவனாக்கள் இருக்காங்க சொல்கிற சுண்ணாம்பு தடவுறோம். சரியா? ஒவ்வொரு ஆளுற கண்காணிப்பும் அப்படி இருக்குன்னு பாருங்க. ஆகவே நாம எந்த இடத்துல இருக்க முன்னேறிக்கமா என்றதை எழுத்து மூலமாக வச்சிருந்து என்ன நாங்கள் கண்காணிக்கலாம். அதே மாதிரி தயவுசெய்து கேளுங்க. பல உண்டு 18 வயது ஒரு பொம்பளை பிள்ளை IAS ஆஃபீஸர் இந்தியாவில் இங்கேயும் இருக்குது. என்னது ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது 18 வயது பிள்ளை இந்தியாவில் யங்கஸ்ட்டு அவ்வளோ. அப்போ இந்த டெலிவிஷன்காரன் ரேடியோக்காரன் போய் கேட்டால் அம்மா அப்படி செய்ய ஒன்று அது என்ன அப்படியா மொபைலுண்டா என்ன அவள் என்ன கேட்டா சொல்லுங்க எல்லாரும் கேள்வி நான் பண்ணுறேன். அது நேரம் 3 வருஷம் மொபைல் எனக்கு என்னண்டு தெரியாது. என்ன அர்த்தம்? அந்த 3 வருஷமும் 24 மணிக்கெல்லாம் நான் IAS ஆஃபீஸில் டாப் பவர் அவ்வளோதான் ஸ்போர்ட். சரி போச்சு பாருமா. இப்போ உங்களுக்கு எச்சரிக்கை ஏன் சொல்கிறேன்னா பெரிய அது என்ன அடிக்ஷனா? இந்த சாராயம் குடிக்கிறவங்க உங்களுக்கு நான் அடிக்ஷன் சொல்ல. அடிக்ஷன் என்ன? அடிமையார். நீங்கள் ஒரு மொபைலில் பார்த்துக்கொண்டு படிச்சிங்களோ இந்த பார்த்து திரும்ப நீ படிக்கிற பாடத்தை தொடங்கிறதுக்கு 20 நிமிஷம் மூளை எடுக்குதாம். எவ்வளோ நிமிஷம்? நீ என்ன நினைக்கிறா? இந்த பார்த்து இந்த படிக்கிற முடிஞ்சு ஒரு 2 செகண்ட். நோ, இந்த மூளை பழையபடி நீ படித்து கொண்டிருந்த பாடத்தில் மன ஒருமைப்பாடு ஆகிறதுக்கு 20 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? அப்போ அதுக்கு நேரம் ஒதுக்குங்க. இல்லை நான் இல்லை 5 மணி 4:30 மந்தி 30 செய்வோம். ஆனால் அம்மா நம்மளை குட்டி சாத்தானா இப்படி சொன்னால் நம்மளை தலை விட்ட வச்சு நம்மளை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி செய்தது இந்த ஃபேஸ்புக். பிளான் பண்ணி அதாவது சைக்காலஜிஸ்ட் இந்த பக்கம், மற்றவங்க டெக்னீஷியன், அவங்க சயின்டிஸ்ட். அதை செய்தவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அது பேர் என்ன? டாக்குமெண்ட் என்னையா மகன்? டாக்குமெண்ட் அதில் பேர் இருக்கு ஐயா. அவனே சொல்லியிருக்கான், நான் செய்திருக்கான். இந்த எல்லாம் கெடுக்கிறது புத்தகம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன விடுங்க? நம்ம முன்னர் மேன் பாருங்க, நான் இந்தியா இந்த கனடா போனால் அந்த நாளில் iPhone 6 எனக்கு வேண்டி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு போன பார்க்கணுன்னு என்னென்னு தெரியாது. என்ன சொல்கிறேன்டா, ஒரு காலம் வரப்போகுது, ஹேண்டில் இட், கமான் என்ஜாய்.
நீ இப்போ இல்லை, இது கோல்டன் நேரான்னு சொல்கிறேன். தர்மம் சொங்க, தர்மம் சத்தமா திரும்ப இதை சொல்கிறது அழகானவார். ஒவ்வொரு படிக்கும் நீங்களாம் மாணவர்கள், இப்போ அந்த அவங்க இல்லறத்தார்கள், வானப்பிரஸ்தி, ஓகே, நான் சன்னியாசி. ஒவ்வொரு பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா 4 படி இருக்குது. இதில் முதலாவது படி நீங்கள் அத்திவாரம். நீங்கள் அத்திவாரம், அதுக்கு மேலான வீடு கட்டுறது. இந்த அத்திவார நேரத்தில் உங்களுக்கு தர்மம் ஒன்று. அதில் முதலாவது கல்வியில் நீ மேதையாகும். சொல்லுங்க, என்னது? தர்மம். கல்வியில் மேதையாவது, ஒழுக்கத்தில் மேதையாவது, வேறு என்ன? பொருளாதாரத்தில் மேதையாது. அது அவங்க எப்படி போகிறோன்னா, நீ ஒழுங்காக படித்த ஒரு உத்தியோகம் வந்தால் தலைங்க வரும். உங்களுக்கு தெரியுமா, சில இடங்களில் படித்து கொண்டு இருக்கக்குள்ளே இந்த கம்பெனிக்கான இந்தியாவில் இங்கேயும் இருக்கும். உங்களை படித்து கொண்டு இருக்கக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ படித்து முன்னாலே அந்த கம்பெனியில் சேர்ந்து உழைப்பான். அப்போ இதுதான் உங்களோட தர்மம். முதலாவது கல்வி. எனக்கு சரியான விருப்பம். துள்ளி திரியும் காலை பருவத்தை என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு வைத்திலனே தந்தையாகிய பாதகன். என்ன அர்த்தம் பண்ணா, இந்த வயதில் இப்படி தான் இருக்குது. நீங்கள் பெரிய உள்ளே இருக்கீங்க இல்லை, இதை சொல்கிற என்ன ஹோமோனா, ஹோமோன். இப்போ உங்களை இப்போ பெரிய ஆள் ஆகினோடனே அது இயற்கையாக இறைவனுக்கு ஒரு அம்மா ஆகிறதுக்கு, அப்பா ஆகிறதுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உந்தல். அது இப்போ உனக்கு இல்லை. இப்போ நீ புலங்கடாமான்னு. எஸ். அப்போ உங்களோட தர்மம் என்னென்னா கல்வியில் மேலே. மற்றது நான் ஒழுக்க வேண்டிய வார்த்தை பாதிக்க 2ஐயும் பாதிக்க வேண்டியிருக்கு. நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, இப்போ கிட்டல நடந்தது. எங்களோட அம்மா சொல்ல, மகன் பெரியவங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு முன்னால் அப்படி அடிச்சு கொண்டு போகக்கூடாது, சத்தம் போட்டு கதைக்க விடும். மாள் எழுமுங்க, உங்களை எழுமுங்க, இங்கே வாமா, இங்கே வாமா பாருங்கள். நான் தொண்டை கிளிய அங்கே பாரு, இங்கே வாங்க, அப்படி இப்படி இங்கே வந்து நீங்கள் யாராவது செய்தீங்கன்னா நானும் மீறி போயிடுவேன். இல்லை நீங்கள் ஏதாச்சும் செய்யணும், இன்னும் கவனம் இருக்கணும். இல்லை நம்ம வார்த்தையை ஒவ்வொரு என்ன 76 வயதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், இளைஞன் கவனம். அப்போ இதுவும் கூட தர்மம் தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கேன். சிங்களம், இங்கிலீஷ், அந்த ஆடியோவில் டீச்சரும் இல்லை, பாடமும் இல்லை. படித்தேன், நான் படித்து பாஸ் பண்ண இல்லை. அது எப்படி நல்லா தெரியும். இந்த ஊரில் இருக்கிறண்டா சிங்களம், வெளிநாட்டு போனால் இங்கிலீஷ் செய்யும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கடா, நாங்கள் ஓயில் இப்போ நேரம் இல்லைங்க, ஓயில் படித்து போட்டு ஒரு புட்டும் இல்லை, நீ படிக்கவே மாட்டேன். வாய்நாட் இந்த 9 பாடத்தோடு அதை 2 எடுக்கக்கூடாது. நான் சொன்னேன், நான் செய்தபடியாலும் சொல்கிறேன். ஆகவே இந்த நேரம் உங்களுக்கு எதுக்கு? கல்வி. சொல்லுங்க, கல்வி சாதாரண கல்வி இல்லை, மேதை. இப்போ மால் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றை ஒத்துக்கொள்ளுங்க, நீங்கள்லாம் படி சோம்புறீங்க, சந்தேகம் இல்லை. ஏன் நேரத்தை இப்படி பயன்படுத்தணும்? இல்லை என்ன செய்யலாம், ஒரு இடத்துல இருக்குது, அந்த பணக்காரில் டாப் பணக்காரன் 24 மணி நேரம். உனக்கு எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு? அப்பா என்ன ஞானம் பாருங்க. இல்லைடா மணி உனக்கு 22 தான். இல்லை என்னம்மா, என்ன வித்தியாசம்? அதை போடுவோம் நீங்கள், அது டைம் வரப்போகும். அப்போ என்ன சொல்கிறேன், நம்ம உங்களோட தர்மம் என்னென்னா இப்போ அசையக்கூடாது. இந்த காதல் கூதல் எல்லாம் நிப்பாடு. ஏன் சொல்கிறேன்டா, இல்லை அடி அதுக்கு உங்களை அம்மா அப்பாவும் நீ வேணாண்டா கூட கட்டி வைப்பாங்க ஒரு ஒழுங்கானவனை பாட்டு, இல்லையோ? சொல்லுங்கள் டீச்சர். எஸ். அப்போ அதுக்கு காலம் வருது. எத்தனையோ பிள்ளைகள் தன்னோட வாழ்க்கையில் கரைச்சி குடிச்சு முழுவதும் போயிட்டாங்க. என்னம்மா, இல்லையோ? ஹலோ, நான் மாச்சரன், எனக்கு உதவி செய்யுமா? ஓகேயா, டன். ஸோ உங்களோட தர்மம் கல்வியில் மேதை, மற்ற நடத்தை, ஒழுக்கம், டிசிப்ளினில் மேதை, அப்புறம் பொருளாதாரம் வேறு இருக்குது. இது கூட தர்மம். இதை நீங்கள் செய்யாட்டி உங்களுக்கு பாவம் வரும். முதல்ல அடுத்த முறை வரும். நீங்கள் எங்கேயோ சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ பிறந்து கொண்டு இருக்கீங்க. இன்னும் கதை செய்து காட்டுகிறேன், என்னால் முடியும், படிப்பிலும் நடத்தையிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்து காட்டுகிறேன், என்னால் முடியும், செய்து காட்டுகிறேன். அதை இன்சிஸ்ட் பண்ணுது. இல்லைம்மா, ஏன் அதை பணம் கொடுக்குறேன் கொஞ்சம் விழுங்கானே, விழுங்க இல்லையா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். மாலை எல்லோரும் பாருங்க, இது என்ன எழுதியிருக்கு?
எனது கடமையின் தரத்திற்கு நானே பொறுப்பு. சொல்லுங்க, நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த கடமையின் தரத்திற்கு பிரேக்கெட் விட்டு போட்டு எனது நானே பொறுப்பு. சொல்லுங்க, என்ன அர்த்தம் வேண்டா, வேறு ஒருவரும் பொறுப்பு இல்லை. சொல்லுங்க, நான் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு 76 வயது வருஷத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தில் வெற்றி அடைந்த அறுவரும் தங்களால் தங்களை உயர்த்தி கொண்டான். அது பகவத்கீதையில் இருக்கு. என்னை அதமா நானே என்னால் உயர்த்தி கொள்வேன், உயர்த்தி காட்டுகிறேன், உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதானே வேறு இது நன்றும் பிரதரம் நம்மளை ஆக்க சொல்லுவாங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, உண்மையும் இல்லை. எங்களோட அம்மா அப்பா, எங்களோட குடும்பம், எங்களோட பொருளாதாரம், இந்த நாடு, நாங்கள் தமிழை இது முழுதும் போய் நான் உண்மையில் இப்படி மோசமாக இருந்த காலத்தை எனக்கு அந்த ஆடியோ ஒரு சிங்களா கொடுத்தவர், நான் வில் ஃபைட் ஃபார் யூ சிங்களாக்கள் என்ன வேணாண்டா, உனக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஹவு பை நாட் நான் கொடுத்தாங்க. அப்போ உனக்கு தகுதி இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தகுதி இருந்தால் கடவுளும் எனது முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. இல்லைங்கடாமா, சந்தேகம் இல்லை. அது அற்புதமான திருக்குறள். என்னது? தெய்வத்தால் ஆகாது எனினும் சொல்லுங்க, முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். என் நண்பர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க கடவுளை நம்ப பேர் எடுக்கக்கூடாது. ஆனால் பணக்காரர்கள், விஞ்ஞானிகள், அவங்களுக்கு கடவுள் நேரடியாக உதவி செய்வார். ஏன்? அவன் என்னால் நான் வெற்றி காட்டுகிறேன். தெரியுமா? விளங்கடாமா, நமக்கு ஒருவரும் இல்லை. நம்மளோட முயற்சிக்கு, நம்மளோட முன்னேற்றத்துக்கு நம்ம அதெல்லாம் எழுதியிருக்கு. ஏன்னா இது முழுதே வரப்போகுது. நானே பொறுப்பு, நானே பொறுப்பு, நானே பொறுப்புன்னு வந்து ஒன்றுருக்கேன். உன்னை தவிர உன்னத இன்ட்ரெஸ்ட்டில் ஒருவரும் இல்லை. நம்மளோட சமுதாயம், நான் உண்மையை சொல்லுவோம், உங்களை கால வாரத்துக்கு எதெல்லாம் செய்யலாங்கோ, நீ இப்போ வீட்டுக்கு தூரமாக நீ சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்றைக்கு போவான ஒரு மாதிரி இருக்க. ஏன்? நான் எனது முன்னேற்றத்துக்கு நானே பொறுப்பு. இதில் எனது கடமையிலிருந்து தந்திருக்கு. கடமைக்கும் தர்மத்துக்கும் சுவாமிஜி எங்களுக்கு நிறைய விளக்கம் என்றார். கடமை விருப்பு வறுப்பு தாண்டி செய்கிறது தான் தர்மம். கடமை இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன்னா, எங்களுக்கு ஒரு கவனைக்கு இவ்வளவு முடிக்கணும் ரெண்டு தாராங்க. சயின்ஸ் பாடத்தில் 10ஆம் ஆண்டில் 7வது அளவு வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா அதை முடிக்கலாம். ஆனால் உண்மையிலே தர்மம்ண்டா என்ன செய்யணும்? அவ்வளவும் பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி படிப்பிக்கணும். பிள்ளைகள் அவ்வளவும் பாஸ் பண்ணுற மாதிரி நான் நேரத்தை ஒதுக்கணும், அந்த உழைப்பை ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கி படிப்பிக்கிறது தான் தர்மம். விளங்குதானே? கடமை என்ன? அந்த 7 யூனிட்டை முடிக்கிறது தான் கடமை. சரியா? இப்போ மாணவர்களோட கடமை, மகள் என்ன என்னன்னா, மாணவர்களோட கடமை, மாணவர்களோட தர்மம் எது நல்லா இருக்கு சொல்லுங்க ஆகும். மாணவர்களோட கடமை என்று சொல்றது நல்லா இருக்குமா? மாணவர்களோட தர்மம் என்று சொல்றது நல்லா இருக்குமா? தர்மம்ன்றது நல்லா இருக்குமே. ஏன்? அப்போதான் உங்களோட தர்மத்தை உணர்ந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. படிக்கிறேன்டா, படிப்புகிற ஆட்களுக்கு எப்படி நடப்பீங்க? பயந்தா? ஏன் பயக்கூடாது? பணிந்து, வெரி குட், பாராட்டு. கீழ்ப்படியோட படிப்பீங்க என்ன இல்லையா? அப்போ கீழ்ப்படியோட அவங்க தார வேலையெல்லாம் செய்வீங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த செல்வம் இல்லாத ஆக்கள்கிட்ட நம்மளோட வீடுகளில் சனிக்கிழமைலாம் வீட்டை வருவாங்க, கேட்டடியில் என்ன செய்வாங்க? அம்மா ஆண்டு கூப்பிடுவாங்கன்னு, அதில் ஐயா ஆண்டு கூப்பிடுவாங்க. நம்மள்கிட்ட இறந்து கேட்காங்க. ஓமா இல்லையா? சின்ன பிள்ளைகள் அனுப்பியாவது வீட்டாக்கள் அரிசோ காசோ போடுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க. விளங்குதானே? அப்போ அதுபோல் உடையார் முன் இல்லார் போல், இந்த செல்வம் நிறைந்த ஆக்களுக்கு முன்னுக்கும் செல்வம் இல்லாத ஆக்கள் எப்படி இறந்து கேட்காங்களோ அதுபோல் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். அப்போ நம்மளுக்கு சொல்லித்தார குரு, வித்யா குரு வேண்டிய குரு. நிறைய குரு இருக்கு. ஜனன குரு, அம்மா அப்பா பிறப்பால் நம்மளுக்கு அம்மா அப்பாவும் ஜனன குரு. நம்மளுக்கு படிப்பிக்கிறார்கள் வித்யா குரு. சரியா? சுவாமிஜி ஞான குரு. சரியானே? அப்போ அந்த வித்யா குருக்கிட்ட நாங்கள் என்ன செய்யணும்?
கீழ்ப்படியோட இருந்து அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவெல்லாம் பெறலாமோ நம்மளோட முன்னேற்றத்துக்கு அவ்வளோத்தையும் பெறணும். அப்படி பெற்றாதான் மாணவ தர்மம், மாணவர் கடமை விளங்குதானே. அப்போ அந்த கடமையை செய்கிற நேரம் சிறந்த தரம், எந்த வேலையையும் முழு மனதோட செய்வேன். சார் அடிப்பாரண்டு விட்டு ஹோம்ஒர்க் செய்து வரல, அந்த ஹோம்ஒர்க்கில் முழு மனதோட செய்தால் நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் என்ன செய்யும்? அது முழு மனதோட செய்தால் அந்த ஹோம்ஒர்க்கை பார்த்து எழுதுகிறார்களும் இருக்காங்க. ஏன்னா வகுப்பில் நல்லா கட்டிக்காரன் நம்ம சொல்கிற மாணவ தர்மத்தை செய்கிறவன் இருப்பான். அவனோட கோப்பியை பார்த்து எழுதுனா நீங்கள் நடிக்கு, அப்போ உங்களோட பெருவரும் உங்களுக்கு நடிக்கும். சரிதானே? அடுத்தது நம்பகத்தன்மை. 9 எடுப்ப மாட்டாங்க செய்யுதுங்க. இதில் 6ஆம் ஆண்டு மிதிக்கி எல்லாரும் ஏதுங்க 6ஆம் ஆண்டாக்கள் மிதிக்கல, 9 எடுப்ப மாட்டாங்க. அது விளங்கல. நீங்கள் ஓயல் எழுதுற நீங்கள் ஓயல் எழுதக்குள்ள 9 எடுக்க வேது காய். வெரி குட், வெரி குட். நிறைய பேர் வேதுரு. தேங்க்யூ. கையை உயர்த்த வச்சிருக்கு. நீங்கள் சிந்தித்து சரிதானே வாக்கு தந்திரிக்கை, கொடுத்த வாக்கை எப்போதும் காப்பாற்றணும். இது 9க்கு மட்டும் இல்லை, 4ஆம் இதுகளுக்கும் தான். சரிதானே? தியேட்டருக்கு போவோம் வாங்க என்று சொல்லி கூப்பிட்டா வாக்கு கொடுக்குறா இல்லை. இதால் நம்மளுக்கு முன்னேற்றம் பெருமாண்டு சுவாமிஜி சொன்னார். என்ன சொன்னார்? இப்போ ஃபோனில் நேரத்தை செலவழிக்கிறத விட நீங்கள் பெரிய ஆளாகி நல்ல பதவியில் நல்ல பொருளாதாரத்தில் இருந்தால் நீங்கள் விரும்பின ஃபோனை வாங்கி நீங்கள் அனுபவிக்கிறோம். போமா இல்லையா? இப்போ கூட நான் அந்த ஃபோனை இதிலேருந்து எடுக்கக்குள்ள ஒரு ஆள் பார்க்காரு, என்ன ஃபோன், ஐஃபோனா அல்ல ரெட்மியா ஓப்போவா என்ன மாடல் எடுத்து பார்த்து கொண்டிருக்காரு ஒரு ஆள். இதுக்கு வர அப்படி ஆசைப்படுங்க. அவை இதுகளில் என்ன சிந்தித்து கொடுத்த வாக்கை எப்போதும் காப்பாற்றணும். 9 எடுக்கிறேன்ட்டு இந்த ஆசிரமத்தில் வாக்கு தந்திரிக்கைகள் சரியானே. நம்மளோட திருக்கோயில் கோயிலில் 9A எடுத்தாக்களை கூப்பிட்டு பரிசெல்லாம் தாரலாம், பணத்தொகையெல்லாம் தாரலாம். பாபு இதில் எத்தனை பேர் வாங்குறீங்கன்ட்டு கமிஷன் எங்களை கொடுத்துரும். அதில் தொடர் முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் நேற்றை விட சிறந்தவராகுங்கள். சரியானே? நேற்று நம்ம எலும்பை பிந்துட்டு ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அதுக்கு காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியும். லேட் ஆகிட்டோம், அப்போ முந்தி எழுப்பணும். ஏன்னா 10 கேள்வி 5 செய்திருக்கோம்டா அது காணாது. அடுத்த முறை கூட செய்யணும். இப்படி ஒவ்வொன்றையும் இந்த லெசனில் அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, அதுக்கு முதல் ஒரு உண்மையான வெற்றிக்கு நீ மற்றவரை கம்பேர் பண்ணாங்க. அவர் அப்படி பண்ணாங்க. நேற்றே நானுக்கும் சொல்லுங்க, இன்று உள்ள நானுக்கும் இன்று உள்ள நானுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இதுதான் இப்போ இது எனக்கு பிரியோனம் இல்லை. நான் நேற்று இப்படி இருந்தேன், நான் இன்று இப்படி இருக்கிறேன். நான் முன்னேற்றமா பின்னேற்றம் என்னையே பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நேற்று இன்று நான் முன்னேற்றம். இது பெரிய இப்போ நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. உங்களை கம்பேர் பண்ணுறதால பொறாமை வரும், அல்லது டென்ஷன் வரும், அல்லது கவலை வரும், கோபம் வரும், எல்லா அசிங்கமும் வரும். ஒரு பிரிவினம் இல்லை. ஆனால் உன்னை நீ நேற்று என்று எவ்வளோ முன்னேற்றம் இல்லாட்டி முன்னேற்றம் ஆக்கும். ஐயா சொல்கிறார், நான் ஒரு டைரி வச்சுருந்தேன் ஒரு 5 வருஷம். அதில் போய் சொல்லுவான், சொல்லுங்கள், ப்ளஸ் மைனஸ் லெசன் லேர்ன்ட். அங்கெல்லாம் ஆங்கிலம் தான் சொல்லுங்க, தமிழ் சொல்ல. ஓகே, அப்போ ப்ளஸ் என்ன ஆனால் ஒரு நல்ல காரியம். இன்றைக்கு நான் போய் தட்டுவோம், நீங்களும் தட்டுவோம், மனசனையை தட்டுவோம், சிவசனை. அப்போ ஒரு நல்ல காரியம் செய்தேன்டா வெல்தான். யாருக்கு? எனக்கு தான் வெல்தான். அப்போ ஒரு தவறை செய்கிறேன், எல்லாத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். மைனஸ் சொல்லுங்க, மைனஸ் என்றால் செய்யக்கூடாது செய்கிறேன். கோபம் பாருறது, இரிட்டேட் பண்ணுறது, அகங்காரம் பாருறது எல்லாம் வரும். அப்போ அதை நான் எழுதுகிறேன். என்னது? மைனஸ் சொல்லுங்க, எழுதி போட்டு லெசன் லேர்ன்டா நேற்றும் வந்தாய், என்றும் வந்தாய், ஏன் வந்தாய். நேற்று வந்த தவறை செய்தாய், முந்தின நாளையும் செய்தாய், இன்றைக்கு நீ செய்ய போகிறா இல்லையோ, வாய் அதை எழுதுகிறேன். இது எப்படி நீ பாடுற இந்த கெட்ட வழக்கத்தை என்னம்மா ஒருத்தர் இந்த மாதிரி இருக்குதானே. இப்போ நிமிந்துருங்க. உதாரணத்துக்கு நாங்கள் கொஞ்சம் தியானம் பண்ண செய்யுது. எப்பட தியானம் பேவா சொல்கிறேன் இல்லை, இந்த ஃப்ரெண்டு கட்டாயம் சொல்லுவான், நான் நீ சாமியார் ஆக போகிறேன் இல்லை, சாமியார் ஆகிறத நான் தியானம் பண்ண சொன்னேன்.
மன ஒருமைப்பாட்டுக்கும் இல்லை வெற்றிக்காக சொன்ன ஒழிய உங்களை சாமியாரை பேச்சே கிடையாது. நான் சாமியார் இல்லை, என் ஃப்ரெண்டு. மைனஸ் எழுதணுமா? அப்போ நீ பார்த்தா உனக்கு தெரியாது. இதை நான் இப்படி டீச்சர் அவட்ட கேளுங்க, அப்படி எங்கிட்ட கேளுங்க, உங்களை விட உயர்ந்தவங்களுக்கு அவங்கள்ட்ட கேளுங்க. சரிம்மா, தேங்க்யூ. அப்போ இந்த மைனஸ் ஆக்கணும். நானே ஒன்று எப்படி ஒன்று சரியா நான் சரியா சொன்னேன். மைனஸ் ஆகும். மைனஸ்னா இல்லை, அதை இல்லாதாக்கு இல்லை. அதுக்கு என்ன சொல்லணும்? சாதாரணமாக போகாது. சொல்லுங்கள், வாசனை. சொல்லுங்கள், வாசனை. அழகான உதாரணம். ஒரு மண்பானையில் கொஞ்சம் பெருங்காயமா பூண்டு ஒரு பூண்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டாய். ஒரு 5-6 நாளையில் பூண்டு எடுத்துட்டாய். இல்லை, பூண்டு இல்லை அதுக்குள்ளே. இப்போ மணக்கம் அந்த பானை நீ எப்படி கழுவினாலும் அந்த மணம் பூ அப்படியே இருக்குது. இதை சொல்கிற வாசனை. அதாவது நம்ம எத்தனையோ பிறவிகளில் பொறாமை, வெறுப்பு, கவலை, பயம், இப்படி எத்தனையோ அசிங்கங்கள் அந்த வாசனை மாதிரி அந்த அந்த இன்னும் விளங்க இல்லையா? நீங்கள் நான் சொன்ன விளங்கிதான். என்ன விளங்கிச்சு சொல்கிறா? சரியா சொல்கிறான். ஓகே. அப்போ இதை சொல்கிறது, இந்த கெட்ட பழக்கமெல்லாம் நம்மளை ஒட்டி கொண்டு இருக்கு. சரியோ, அது சாதாரணமாக போகாது. சாதாரணமாக உதாரணம் நம்மளோட ஊராக சரியான போடுறாங்க, அது போகாது. ஆனால் உனக்கு தெரியல தவறுன்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள பாவத்தில் அதிக உயர்ந்த பாவம் பொறாமை. மகாபாரத யுத்தம் நடந்ததே பொறாமை. அது ராமாயணம் அப்படித்தான், பெரிய யுத்தம். அப்போ இது கெட்ட பழக்கம், உடனே போகாது. அதுக்கு நீ எவ்வளோ செய்ய வேண்டியவர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்டா, உதாரணம் பொறாமை எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ ஐயா இருக்கார், அவர் கார் வேண்டியிருக்கார், புது கார், 98 லட்சம். எத்தனை லட்சம் சரியா? 98. 1,40,00,000. சொல்லு. 1 கோடி. அப்போ 2 கோடின்னு சொல்ல ஐயா. நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கார் இல்லையே. அப்படி தான் பண்ணுவேன் நான். ஐயா கமான், நான் இந்த காரில் இல்லையோ. அதாவது இந்த பொறாமையை தடுக்கிறதுக்கு வழி, ஆரை நோக்கி உண்ட பொறாமை வருதோ அவரை வாழ்த்து. சொல்லுங்க. நீங்கள் பழகணும். என்ன இந்த சமுதாயம் கட்டு போகிறது முதல் காரணம் இந்த பொறாமை. அது கூடாது. அது கடவுளும் கூட இல்லாத எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனனுக்கு, உனக்கு பொறாமை இல்லாதபடியாக இந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அவ்வளோ. அப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், பெரிய மோசம். அதை நீங்கள் கிட்டத்தட்ட 365 நாளும் செய்தால் கூட இப்படி மைனஸ். நான் அதை செய்தேன், மைனஸ். அப்போ ஒன்று அடுத்து அதை முயற்சி பண்ணி இல்லாதான். ஸோ லெசன் லேர்ன்டா என்ன லெசன்? நல்லது செய்த தட்டுங்க அப்படி வெல்தான். சந்தோஷமாக இருக்குது இல்லை? உள்ளுக்கே சந்தோஷம். அப்போ தவறு சொன்னோடனே சொல்லுவாங்க, சில முகத்தை நீ கண்ணை பார்க்க முடியாது. இப்போ நீ வேற ஒரு பொறாமப்பட்டு போய்ட்டு அடுத்த நாள் வரக்குள்ள நீ அவர் முகத்தை பார்த்து கழிக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்கு குற்றம் உள்ள நெஞ்சம் இருக்கும், தெரியுமா? அப்போ என்ன சொல்லுவாரண்டா, மைனஸை நீங்கள் எடுத்துகிட்டே போகணும். அது சாதாரண முடியாது. கண்டுபிடிங்க, பெரியவங்கள்ட்ட கேளுங்க, இல்லாட்டி எங்கிட்ட கேளுங்க. ஓகேம்மா, சரியா? ப்ளஸ் மைனஸ் லெசன் லேர்ன்டா முன்னேறதுக்கு இந்த நல்ல லஞ்சம் இது இல்லை, இந்த தவறி போகிறதுக்கு இந்த கெட்ட லஞ்சம். ஆகவே நான் அதை செய்ய மாட்டேன்னு செய்வேன். சொல்லுங்க, நல்லவைகளை நான் செய்வேன், கெட்ட வேலைகளை செய்ய மாட்டேன்.